நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? 5G ஆன் பண்ணால் உங்கள் ஃபோனில் பேட்டரி ஃபாஸ்ட்டாக குறையும். நியூ டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நிறையா பேட்டரியும் யூஸ் பண்ணும். நம்ம எல்லாத்துடைய ஸ்மார்ட் ஃபோன்குள்ளேயும் ஒரு மாடர்ன் சிப் இருக்கும். குவால்காம் ஸ்னாப்டிராகன் மோடம், மீடியாடெக் மோடம், சாம்சங் எக்ஸினோஸ் மோடம், இது எல்லாமே சிக்னல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. நம்ம ஃபோனில் 5G ஆன் ஆச்சுன்னா இந்த மோடம்லாம் அதிகமான ஒர்க் பண்ணும். ஏன்னா 4Gயோட 5G அதிகமான ஒர்க்ஸை எடுத்துக்கும். பொதுவாக 4G 700 MHz 2.6 GHz வரையும் ஒர்க் ஆகும். ஆனால் 5G 24 GHz வரையும் ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். வால்வால் ஈஸியாக பிளாக் பண்ணிட முடியும். சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் வீக்காக இருக்கும். அதனால் ஃபோன் கான்ஸ்டண்ட்டாக சிக்னலை சர்ச் பண்ணிட்டே இருக்கும், டவரை ரீகனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் அதிகமான பவரை கன்சியூம் பண்ணும். 5G யூசர்ஸ் அதிகமான MIMO யூஸ் பண்ணாங்க. MIMOனா மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். அதுக்கு அர்த்தம் ஃபோன் ஒரே டைமில் நிறைய ஆண்டனாஸை யூஸ் பண்ணும். 4G 2 ஆண்டனா தான் யூஸ் பண்ணும். ஆனால் 5G 4 8 ஆண்டனாவை ஒரே டைமில் யூஸ் பண்ணும். இந்த ஒவ்வொரு ஆண்டனாக்கும் பவர், சிக்னல் ப்ராசஸிங், சிங்க்ரனைசேஷன் இது எல்லாமே ஒரே டைமில் நடக்கணும். அதிகமான ஆண்டனா இருந்தால் அதிகமான பேட்டரி யூசேஜும் ஆகும். இன்னும் நிறைய கண்ட்ரியில் நான் ஸ்டாண்டர்ட் 5G தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அர்த்தம் 4G + 5G சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா 5G இன்னும் 4Gயோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் LTE மோடமும் 5G மோடமும் ஒரே டைமில் ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒரே டைமில் ஒர்க் ஆச்சுன்னா அதிகமான பேட்டரி ட்ரெயின் தான் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லா இடத்துலையும் 5G சிக்னல்ஸ் ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம ஃபோன் 4Gக்கோ 5Gக்கோ மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இது பேர் ஹேண்ட் ஓவர் சுவிட்சிங்னு சொல்லுவாங்க. இதனாலையும் நம்ம ஃபோனோட பேட்டரி சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ வரக்கூடிய புது ஃபோனெல்லாம் 5G இன்டெகிரேட்டட் மோடம், ஏஐ வச்சு சிக்னலை மேனேஜ் பண்ணுறது, டைனமிக் ஆண்டனா யூசேஜ்ன்ற டெக்னாலஜிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணணும்னா நம்ம பேட்டரியை கொஞ்சம் இழந்து தான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.